வணக்கம். சமூகம் டிவியின் உலக செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவில் இனவரிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அதிரடி நடவடிக்கைகள். ஜோ பைடன். அமைதி வழி போராட்டத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும். ஆண்டனியோ குட்ரெஸ். தாக்குதல் சதித்திட்டம். சிங்கப்பூரில் இந்திய வம்சாவளி இளைஞர் கைது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சரானார் பிளிங்கன். டொனால்ட் ட்ரம்பின் பதவி நீக்க விசாரணைக்கு எதிரான தீர்மானம். செனட் சபை நிராகரிப்பு. அமெரிக்காவில் இனவரிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அதிரடி நடவடிக்கைகள். ஜோ பைடன். அமெரிக்காவில் இனவரிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அதிரடி நடவடிக்கைகள் தொடர்பான நிர்வாக உத்தரவுகளை ஜனாதிபதி ஜோ பைடன் பிறப்பித்தார். அமெரிக்காவில் நீண்ட காலமாக இன ரீதியான தாக்குதல்கள் தொடர்ந்து வருகின்றன. குறிப்பாக கருப்பின மக்கள் அதிகளவில் இனவரி தாக்குதலுக்கு ஆளாகி வருகின்றனர். கடந்த ஆண்டு மே மாதம் அமெரிக்காவில் மினிசோட்டா மாகாண மினியாபோலிஸ் நகரில் ஜார்ஜ் பிளாய்ட் வயது 46 என்ற கருப்பினத்தைச் சேர்ந்தவரை போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் மடக்கி பிடித்தனர். அப்போது டெரக் சவுயின் என்ற போலீஸ்காரர் பிளாய்ட்டை கீழே தள்ளி அவரது கழுத்தில் காலை வைத்து பலமாக அழுத்தினார். இதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் பரிதாபமாக இறந்தார். இதையடுத்து ஜார்ஜ் பிளாய்ட்டின் சாவுக்கு நீதி கேட்டும் இனவரிக்கு எதிராகவும் தலைநகர் வாஷிங்டன் உட்பட அமெரிக்கா முழுவதும் போராட்டம் வெடித்தது. மேலும் இந்த போராட்டம் அமெரிக்கா மட்டுமின்றி உலகின் பல நாடுகளிலும் எதிரொலித்தது. இந்த போராட்டம் அப்போதைய ஜனாதிபதி ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு பெரும் தலைவலியாக அமைந்தது. மேலும் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியினர் ஜார்ஜ் பிளாய்ட் விவகாரத்தை சுட்டிக்காட்டி ட்ரம்பிற்கு எதிராக பிரச்சாரம் செய்தனர். அது மட்டுமன்றி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பை எதிர்த்து போட்டியிட்ட ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் தான் ஆட்சிக்கு வந்தால் அமெரிக்காவில் நீண்ட காலமாக பாதிப்பை ஏற்படுத்தி வரும் இனவரிக்கு முற்றுப்புள்ளி வைத்து இன சமத்துவத்தை உருவாக்க பாடுபடுவேன் என வாக்குறுதி அளித்தார். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற ஜோ பைடன் கடந்த 20ஆம் தேதி அமெரிக்காவின் 46வது ஜனாதிபதியாக பதவியேற்றார். அதனைத் தொடர்ந்து தேர்தலின் போது தான் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதமாக அவர் பல நிர்வாக உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றார். அந்த வகையில் அமெரிக்காவில் இனவரிக்கு முற்றுப்புள்ளி வைத்து இன சமத்துவத்தை ஏற்படுத்துவது தொடர்பான 4 நிர்வாக உத்தரவுகளில் ஜோ பைடன் நேற்று முன்தினம் கையெழுத்திட்டார். அதன் பிறகு ஜனாதிபதி ஜோ பைடன் வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது இனவரிக்கு எதிரான புதிய நிர்வாக உத்தரவு குறித்து அவர் கூறியதாவது: ஜனாதிபதி தேர்தலுக்கான எனது பிரச்சாரத்தில் அமெரிக்கா ஆழ்ந்த இன ஏற்றத்தாழ்வுகளையும் கடுமையான இனவரியையும் எதிர்கொள்ளும் ஒரு தேசமாக மாறியிருப்பதையும் இது நம் தேசத்தை மிக நீண்ட காலமாக பாதித்திருக்கின்றது. வெளிப்படையாக கூறினால் இந்த தேசத்தின் கொள்கைகளுக்கு நாம் ஒருபோதும் முழுமையாக வாழ்ந்ததில்லை. எல்லா மக்களும் சமமாக உருவாக்கப்படுகிறார்கள். அவர்களின் வாழ்நாள் முழுவதும் சமமாக நடத்தப்படுவதற்கான உரிமை உண்டு. எனவே இது நாம் செயல்பட வேண்டிய நேரம். சரியான செயல் என்பதோடு மட்டுமல்லாமல் நாம் இதை செய்தால் நாம் அனைவரும் அதற்கு சிறந்தவர்களாக இருப்போம். இனவரியை வேறறுக்க முதல் நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலமாகவும் சமத்துவமின்மையை வேறறுக்க தைரியமான மற்றும் லட்சிய நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலமும் நாடு முழுவதும் உள்ள குடும்பங்களுக்கு அமெரிக்க கனவை நனவாக்குவதற்கான எனது நிர்வாகத்தின் உறுதிப்பாட்டை தெரிவிக்கின்றேன். ஒற்றுமையும் நற்குணமும் புரிதலுடனும் உண்மையுடனும் தொடங்க வேண்டும். அறியாமை மற்றும் பொய்களால் அல்ல என ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ளார். அமைதி வழி போராட்டத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும். அமைதி வழி போராட்டத்துக்கு எப்போதும் மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் ஆண்டனியோ குட்ரெஸ் தெரிவித்துள்ளார். டில்லியில் குடியரசு தினத்தில் விவசாயிகள் நடத்திய பேரணியில் வன்முறை வெடித்ததை அடுத்து அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இயற்றிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் கடந்த செவ்வாய்க்கிழமை டில்லியில் டிராக்டர் பேரணியை நடத்தினர். அந்த பேரணியில் பங்கேற்ற விவசாயிகள் காவல்துறையினரின் தடைகளை மீறி செங்கோட்டைக்குள் நுழைந்தனர். பல இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அதன் காரணமாக குடியரசு தினத்தின் போது காலையில் அமைதியாக காணப்பட்ட டில்லி பிற்பகல் முதல் போராட்ட களம் போல் காட்சியளித்தது. டில்லியில் விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக ஐநா பொதுச் செயலர் ஆண்டனியோ குட்ரெஸ் செய்தி தொடர்பாளர் ஸ்டீவன் டுராஜிக்கிடம் நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் பதிலளிக்கையில் அமைதி வழி போராட்டங்கள் சுதந்திரமாக ஒன்று கூடுவதற்கான உரிமை அகிம்சை ஆகியவற்றுக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும். இதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் என்றார். தாக்குதல் சதித்திட்டம். சிங்கப்பூரில் இந்திய வம்சாவளி இளைஞர் கைது. சிங்கப்பூரில் உள்ள 2 மசூதிகளில் முஸ்லிம்கள் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியதாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 16 வயது இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். நியூசிலாந்தின் கிரைஸ்ட்சர்ச் நகரில் உள்ள 2 மசூதிகளில் வெள்ளை இனவெறியர் பிரெண்டன்
டெரண்ட் துப்பாக்கிச்சூடு நடத்தி 51 பேரை படுகொலை செய்த சம்பவத்தின் 2வது நினைவு தினத்தையொட்டி வரும் மார்ச் மாதத்தில் கத்திக்குத்து தாக்குதல் நடத்த அந்த இளைஞர் திட்டமிட்டிருந்ததாக அதிகாரிகள் கூறினர். கிறிஸ்தவரான அந்த இளைஞர் பிரண்டனின் வீடியோக்களையும் பிரச்சாரத்தையும் தொடர்ந்து பார்த்து வந்தார். மேலும் IS பயங்கரவாதிகளின் அட்டூழியங்களையும் அவர் தொடர்ந்து கவனித்து வந்தார் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்க வெளியுறவு அமைச்சரானார் பிளிங்கன். அமெரிக்காவின் 71வது வெளியுறவுத்துறை அமைச்சராக ஆண்டனியோ பிளிங்கன் பதவியேற்றுக் கொண்டார். 58 வயதாகும் அவர் முன்னாள் அதிபர் ஒபாமாவின் ஆட்சி காலத்தின் போது வெளியுறவுத்துறை இணையமைச்சராகவும் தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். அவரது நியமனத்துக்கு செனட் சபை ஒப்புதல் வழங்கியதைத் தொடர்ந்து அவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இது தொடர்பாக செனட் சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் அவரது நியமனத்துக்கு ஆதரவாக 78 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. அதிபர் ஜோ பைடனின் நீண்டகால உதவியாளரான ஆண்டனி பிளிங்கன் அமெரிக்காவுக்கே முன்னுரிமை என்ற முன்னாள் அதிபர் டிரம்பின் வெளியுறவு கொள்கையால் பிற நாடுகளுடனான உறவில் ஏற்பட்ட விரிசலை சரி செய்யும் பைடனின் திட்டத்தை நிறைவேற்ற உதவுவார் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். டொனால்ட் டிரம்பின் பதவி நீக்க விசாரணைக்கு எதிரான தீர்மானம் செனட் சபை நிராகரிப்பு. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்பை பதவி நீக்கம் செய்வதற்கான விசாரணை நடத்துவதற்கு முட்டுக்கட்டை போடும் தீர்மானத்தை அந்த நாட்டு நாடாளுமன்ற மேலவையான செனட் சபை நிராகரித்தது. நாடாளுமன்ற கலவரத்தை தூண்டிய குற்றச்சாட்டின் பேரில் டிரம்பை பதவி செய்து கீழவையான பிரதிநிதிகள் சபை நிறைவேற்றிய தீர்மானம் விசாரணைக்காக செனட் சபைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த விசாரணையை தொடங்குவதற்கு எதிராக குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த MP ராண்டல் பால் செனட் சபை தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தில் டிரம்ப் மீது பதவி நீக்க விசாரணை நடத்துவது அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டதா அல்லது விரோதமானதா என்பது குறித்து அவையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த தீர்மானத்துக்கு எதிராக 55 வாக்குகளும் எதிராக 45 வாக்குகளும் பதிவாகின. டொனால்ட் டிரம்பின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த 5 MPக்கள் தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்தது குறிப்பிடத்தக்கது. எனினும் பெரும்பாலான குடியரசுக் கட்சி MPக்கள் டிரம்பின் பதவி நீக்க விசாரணைக்கு எதிரான தீர்மானத்தை ஏற்றுள்ளது. கட்சியில் டிரம்பிற்கு இன்னும் ஆதரவு இருப்பதை காட்டுவதாக கூறப்படுகின்றது. எனினும் பெரும்பாலான குடியரசுக் கட்சி MPக்கள் டொனால்ட் டிரம்ப் பதவி நீக்க விசாரணைக்கு எதிரான தீர்மானத்தை ஏற்றுள்ளமை கட்சியில் டிரம்பிற்கு இன்னும் ஆதரவு இருப்பதை காட்டுவதாக கூறப்படுகின்றது. அதிபர் பொறுப்பு வகிக்காத டிரம்பிற்கு எதிராக பதவி நீக்க விசாரணை நடத்துவதும் அந்த விசாரணையை அமெரிக்க தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸுக்கு பதிலாக குடியரசுக் கட்சி செனட் சபை உறுப்பினர் பேட்ரி லீகே மேற்பார்வையிடுவதும் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று ராண்டல் பால் குடியரசுக் கட்சி MPக்களும் கூறினர். எனினும் இதனை ஜனநாயக கட்சி செனட் பெரும்பான்மை தலைவர் திட்டவட்டமாக மறுத்து வருகின்றார். பதவி இல்லாததை காரணம் காட்டி டிரம்ப் மீது விசாரணை நடத்தாமல் விட்டார். அது இனிவரும் அதிபர்கள் கடைசி நேரத்தில் குற்றங்கள் இழைத்துவிட்டு தப்பிப்பதற்கு தவறான முன்னுதாரணமாக இருக்கும் என்று அவர் கூறினார். டொனால்ட் டிரம்ப் ஆட்சியில் இல்லாத போது அவருக்கு எதிராக பதவி நீக்க விசாரணை நடத்தி அவரை குற்றவாளியாக அறிவிக்க முடியுமா என்பதில் நிபுணர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகின்றது. இருந்தாலும் ஆட்சி முடியும் தருவாயில் ஒரு அதிபர் செய்யும் தவறை விசாரித்து தண்டனை வழங்குவது அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டது என ஏராளமான நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பதவி நீக்க விசாரணையும் தீர்ப்பும் அரசு பொறுப்பில் இருந்த ஒருவர் மீண்டும் அந்த பொறுப்பை ஏற்பதிலிருந்து தடுப்பதற்கானது. டொனால்ட் டிரம்ப் 4 ஆண்டுகள் மட்டுமே அதிபராக இருந்துள்ள நிலையில் அடுத்த அதிபர் தேர்தலில் அவரால் மீண்டும் போட்டியிட முடியும். எனவே அவர் மீது குற்றமுள்ளதா என விசாரித்து அடுத்த தேர்தலில் அவர் போட்டியிட முடியாமல் செய்வதற்கு அரசியல் சாசனத்தில் இடம் உள்ளது என அவர்கள் கூறியுள்ளனர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.